பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். யோபு 16வது அதிகாரம் 19வது வசனம். இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சியை பகிர்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். யோபுவினுடைய சிநேகிதர்கள் கூட இருந்து, யோபு ஆண்டவனை பலப்படுத்துவார், ஏதோ சில காரியங்கள் மாறுதலா இருக்கிறது, கர்த்தர் உதவி செய்வார், கவலைப்படாதேன்னு சொல்லி பலப்படுத்த வேண்டிய சிநேகிதர், யோபுவை நன்கு அறிந்த சிநேகிதர். ஏன்னா யோபுவின் மேல அவ்வளவு பாசத்தோடு வர்றாங்க. 3 நாட்கள் இரவும் பகலும் பேசாமல் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி இருந்த சிநேகிதர் நியாயம் தீர்க்கிறாங்க. இன்னைக்கு நம்மளோடவே கூட இருப்பாங்க, பல வருஷம் பழகி இருப்பாங்க, நியாயம் தீர்ப்பாங்க. அவர்கள் பேசுவது சரி, நாம செய்வது தவறு என்பது போல இருப்பாங்க. ஆனால் நம்ம உறவு, நீங்க தேவனை நன்கு அறிந்து கொள்ளுகிற ஒரு மகனாய் மகளாய் இருந்தால், if you have your personal relationship with God and if you are hearing the words of the Holy Spirit, if the Holy Spirit is guiding you, தைரியமா சொல்லுங்க, என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகிர்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். மற்றவருடைய அங்கீகரிப்பு, ஜனங்களுடைய ரெகக்னிஷன், இவங்க என்னை போற்றணும், இவங்க என்னை உயர்த்தணும் இல்ல. இன்னைக்கு உயர்த்துவாங்க, நாளைக்கு தாழ்த்துவாங்க. இன்னைக்கு புகழுவாங்க, நாளைக்கு இகழ்வார்கள். இன்னைக்கு கூட இருப்பம்பாங்க, நாளைக்கு தேடியும் காணாதிருப்போம் ஓடி போயிடுவாங்க. அவர் ஒருவர் தான் நம்மோடு இருக்கிறவர். அந்த நிச்சயத்துல யோபு சொல்லுகிறார், என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. நம்ம சாட்சி பரத்தில் இருக்கணும். மனிதர்களுக்கு முன்னால வேஷம் போடுகிறது, ஜனங்களுக்கு முன்பாக வேஷம் போடுகிறது, சபைக்கு முன்பாக வேஷம் போடுகிறது, முதலாளிகளுக்கு முன்பாக, நம்ம இருக்கிற இடங்களுக்கு முன்பாக, உற்றார் உறவுகளுக்கு முன்பாக வேஷம் போடுகிறது. ஒரு நாள் களையும், ஒரு நாள் மாறும். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற சாட்சி தான் நம்மளுக்காக அற்புதத்தை செய்யும். யாருடைய வாழ்க்கையில் இரட்டிப்பான நன்மை கடந்து வரும், யாருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார், யாருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் திரும்ப கட்டுவார்னா, யாருடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறதோ. இன்னைக்கு தைரியமா நம்ம சொல்லணும், என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. யோபு சொன்னது போல நானும் சொல்லுவேன், என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகிர்கிற உன்னதங்களில் இருக்கிறார். அதனால நீங்க தைரியமா இருங்க. யார் உங்களோட நின்றாலும் நிற்காவிட்டாலும், யார் உங்க ரெகக்னைஸ் பண்ணாலும் பண்ணாட்டியோ, யார் அக்செப்ட் பண்ணாலும் பண்ணாட்டியோ, அவர் உங்களுக்கு சாட்சி பகிர்கிறார், உன்னதத்தில் இருக்கிறார்கிற அந்த ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோடு எப்பொழுதும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கிற உறவை எல்லா நாளும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவுக்காக, சிலுவையின் மேன்மைக்காக, அப்பாவுடைய சுவிசேஷத்துக்காக, தேவன் கொடுத்த உன்னத அழைப்புக்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்யலாம். ஏன் தெரியுங்களா? சாட்சி பகிர்கிறவர் உன்னதங்கள் இருக்கிறார். அதுதாங்க பவுலனுடைய அந்த ஒரு உறுதிக்கு காரணம். என்ன நடந்தாலும் எனக்கு சாட்சி பகிர இயேசுவுக்காக என் ஜீவனையே கொடுப்பேன். இந்த பூமியில இருக்கிற வாழ்நாட்கள் ஆண்டருக்கு தெரியும். எவ்வளவு நாட்கள் இந்த பூமியில நம்ம இருக்கிறோங்கிறது முக்கியம் அல்ல, தேவனுக்கு சாட்சியா இருக்கிறோமா. பரலோகம் நம்மை பார்க்கிற பொழுது நம்முடைய சாட்சி எப்பொழுதும் பரலோகத்துக்கு, பரலோகம் பார்த்து நம்மளை சபாஷ்னு சொல்லுகிறபடி என் சாட்சி இருக்கிறதா, என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. இன்னைக்கு எத்தனையோ பேருடைய சாட்சி பரலோகத்தில் இல்ல. உங்க சாட்சி பரலோகத்தில் இருக்கணும். மேக் a decision. யார் கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும், என்ன சூழ்நிலை இருந்தாலும், பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், யார் என்னை ரெகக்னைஸ் பண்ணாலும் பண்ணாவிட்டாலும், என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறத நான் கவனமா இருப்பேன். என் சாட்சி பகிர்கிறவர் உன்னதங்கள் இருக்கிற, அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில என் சாட்சி பகிர்கிற ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்க வாழ்க்கை அதற்கு சாட்சியா இருக்கணும், தேவனுக்கு பிரியமா இருக்கணும். மனிதர்களை, கூட்டங்களை, கூடுகிற கூட்டங்களை வைத்து ஒரு நாளும் நம்ம அந்த புகழ்ச்சிக்கு, காரியங்களுக்கு மயங்கி விடக்கூடாது. தேவனுக்கு சாட்சியா இருக்கணும். எனக்கு சாட்சி பகிர்வர் உன்னதங்கள்ல இருக்கிறார்னு சொன்ன யோபுனுடைய வாழ்க்கையின் போல நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையும் சாட்சியில ஸ்திரத்தன்மையா, தேவனுக்கு பிரியமா இருக்கும்படியாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், எல்லா வகையில ஸ்திரப்படுத்துவார். God bless you.